பேக் டு அவர் சேனல் மாம் அண்ட் மீ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெள்ளை பொங்கல். அது கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு 17 வகை காய்கறி யூஸ் பண்ணி குழம்பும் அம்மா செஞ்சு காட்ட போகிறாங்க. அதோட ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராஜமாணிக்கம். இன்னைக்கு நம்ம பொங்கல் வெள்ளை பொங்கல் வச்சு அதுக்கு தேவையான குழம்பு பருப்பு இல்லாத 17 வகை காய்கறி போட்டு குழம்பு வைக்க போறேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் கடுகு, வெந்தயம், உளுந்து 3 போட்டு தாளிச்சுக்கலாம். கடுகு பொரிஞ்சோடனே வெங்காயம், 4-5 பல்லு பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ பொரிஞ்சிடுச்சு. வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் 2மே போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா வதக்கிடுச்சு. 3 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. இந்த அளவுக்கு வதக்கணும். நான் இன்னைக்கு 17 வகையான காய்கறி எடுத்திருக்கேன். முருங்கைக்காய், முள்ளங்கி, கேரட்டு, கொத்தவரங்காய், கத்திரிக்காய், பரங்கிக்காய், பீன்ஸு, சக்கரவள்ளி கிழங்கு, பட்டாணி, அவரைக்காய், வெள்ளைப்பூசணி, கோவக்காய், காராமணி, சேனக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, வாழைக்காய், மொச்சை எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ எல்லா காயும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், 1 ஸ்பூன் கல் உப்பு போட்டுக்கிறேன். அதெல்லாம் நல்லா கலந்துக்கலாம். காய்கறி எல்லாம் நல்லா வதங்கிருக்கு. இந்த சமயத்தில் 3 ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டுக்கிறேன். இப்போ இது வேகிறது தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றியாச்சு. இந்த காய்கறிலாம் நல்லா வேகட்டும். அது வேகிறதுக்குள்ள நம்ம வெள்ளை பொங்கல் செய்யலாம். பொங்கலுக்கு 3 டம்ளர் பச்சரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன். 1 டம்ளர் பச்சரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி அடுப்பில் கொதிச்சிட்ருக்கு. இது கொதிஞ்சோடனே அரிசியை போட்டு பொங்கல் வச்சுக்கலாம். இப்போ இதில் மொத்தமாக எவ்வளோ தண்ணி? 9 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அப்புறம் நம்ம அரிசியை போட்டுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. குழம்பு கொதிச்சிட்டு இருக்கு. நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன். இதை இப்போ சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். இது கொஞ்ச நேரம் நல்லா வெந்து கொதிச்சாதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. தண்ணி ஊற்றிக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ குழம்பு கொதிக்குதோ குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, தண்ணி நல்லா கொதிஞ்சிருச்சு.
இப்போ அரிசியை போட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் கல் உப்பு போட்டுக்கிறேன். நல்லா வேகட்டும். பாருங்க, தண்ணி எல்லாம் நல்லா வத்திருச்சு. இந்த டைம்ல சிம்மில் வச்சுட்டு 5 நிமிஷம் இருக்கட்டும், அப்புறமேட்டு பார்க்கலாம். மூடிடுச்சு. 5 நிமிஷம் ஆச்சு, திறந்து பார்க்கலாம். வெள்ளை பொங்கல் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு பாருங்க. இந்த வெள்ளை பொங்கலுக்கு இந்த குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். பருப்பு சேர்க்கலனால இந்த குழம்பு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். வர பொங்கலுக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. இப்போ வெள்ளை பொங்கலோட 17 வகை காய்கறி குழம்பு சூப்பரா சுட சுட ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்களும் உங்க வீட்ல செஞ்சு பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துடும். உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் செட் ஆஃப் வீடியோட நெக்ஸ்ட் டைம் நாங்கள் மீட் பண்ணுறோம். Until then, take care. Bye.